ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே. என் பேரு சுபஸ்ரீ. நான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். பெரிய பொண்ணானதுக்கப்புறம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. என் பேரு முத்துலட்சுமி. பாப்பா சுபஸ்ரீ தான். 12 வயசு ஆகுது. வருண் பையன் 7 வயசு ஆகுது. கால்சியம் சத்து குறைபாடு, நடக்க மாட்டாங்க. சாப்பாடு தண்ணி எல்லாமே பாத்ரூம் போறது நான் தான் பாத்துக்கணும். மாமனார் மாமியார் வரமாட்டாங்க. வந்தாலும் 2-3 நாள் இருப்பாங்க. இருந்ததுக்கு அப்புறமும் ஊருக்கு போயிடுவாங்க. ஏதாவது காசு செலவுக்குன்னா 10-50 கொடுப்பாங்க. அவ்வளவுதான். வீட்டுக்காரரும் சரியா வேலை கிடையாது. திருப்பூர் போனாலும் 2 நாள் வேலை பார்த்துட்டு 3 நாள் வந்து வீட்டுல தான் இருப்பாங்க. சாப்பாடு ரேஷன் சாப்பாடு சாப்பிட்றோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம அடிக்கடி உடம்பு சரியில்லாம போய் கால் ஃப்ராக்சர் ஆயிரும், கை ஃப்ராக்சர் ஆயிரும். தம்பிக்கு இந்த ரைட் கால் ரொம்ப அடிக்கடி ஃப்ராக்சர் ஆகிட்டே இருக்கும். பேண்டேட் போட்டு சுற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சிரப்பு கொடுத்துருக்காங்க. சிரப்பு மட்டும் ஒவ்வொரு மூடி ஊற்றி விடுவேன். திருப்பூர் போனாலும் வேலை கிடைக்காது. டவுனுக்கு போய் தான் கார் கூட்டியாரணும். கார் கூட்டியாந்தாலும் 3000 வாடகை. ஆட்டோ பிடிச்சி போக முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது. போயிட்டு வந்தனாலும் ஒரு 2 நாளைக்கு படுத்துக்குவாங்க. உடம்பு சரியில்லாமல் போயிடும். கை கால் வலி எடுத்துக்கும். எல்லாமே நான் பாத்ரூம் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அழுங்காமல் தூக்கிட்டு போய் உட்கார வச்சு எல்லாம் செஞ்சு பார்த்து கூட்டி வரணும். குளிக்கிறதா இருந்தாலும் மெதுவாக தான் குளிச்சு விடணும். கை தைக்க முடியாது, காலும் தைக்க முடியாது. கொஞ்சம் தலையாண்டு பொம்மை மாதிரி தான் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கேன் நான். வீட்டுக்காரர் தூக்க மாட்டார். நான் ஒரு ஆள் தான் தூக்குவேன். வீட்டுக்காரர் தூக்குனாலும் கை வலிக்குதுமா கால் வலிக்குதுமான்னு சொல்லி அழுவாங்க. அதனால அவங்க அப்பாவும் தூக்க மாட்டாங்க. உதவி பண்ணுங்க. ஒரு அரசாங்கமும் மக்களும் எனக்கு உதவி பண்ணுங்க. என் பிள்ளைகளை காப்பாற்றி கொடுங்க. எனக்கு நடக்கணும், ஒடியாரணும், ஓடணும். மற்ற பிள்ளைங்க மறு ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு அதான் ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு என் வீட்டுக்காரர் ரொம்ப அது மேல ஆசைப்படுறாரு. ஏதாவது பண்ணி கொடுங்க எங்களுக்கு. எனக்கு என் பிள்ளையும் பையனும் நடக்கணும் எனக்கு.